நான் உங்க புனிதா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். சரி, இன்னைக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கோம்? ஈகோ நல்லது அப்படின்ட்டு. ஈகோ நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா ஈகோ நல்லது. ஆனா ஈகோவ பொறாமை அப்படின்ற வார்த்தைக்குள்ள நாம இப்ப பார்க்க போறது இல்ல. அப்போ ஈகோனா என்ன அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு நம்ம மனநிலைய 3 நிலைகள்ல பிரிச்சிருக்காரு. 1 இட், 2வது ஈகோ, 3வது சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்றாரு. சரி, இது 3த்த பத்தியும் ரொம்ப சிம்பிளா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இட்னா என்னன்னா, இப்போ ஒரு மனிதன் பசியில இருக்கான். அவன்கிட்ட காசு பணம் எதுவுமே கிடையாது. ஆனா அவனுக்கு பசி அதிகமா இருக்கு. அந்த பசி இப்ப எப்படியாச்சும் போக்கணும். அவனுக்கு என்ன தோணுது தெரியுமா? திருடியாச்சும் நீ சாப்பிடு, பணத்தை திருடியாச்சும் அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுது. இதுதான் இட் அப்படிங்கிறது. இட் மனநிலையில இப்படிதான் தோணும். சரி, அடுத்து ஈகோ. ஈகோ மனநிலையில என்ன தோணும் தெரியுமா? நீ திருடாத, கேட்டு வாங்கியாச்சும் சாப்பிடு. எனக்கு கொடுங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு நீ கேட்டு வாங்கு. ஓகேங்களா? இல்லை காசு வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு தோணுது. இதுக்கு பேர் தான் ஈகோ அப்படின்ற ஒரு மனநிலை. இப்போ சொல்லுங்க, இதை நம்ம பொறாமை அப்படின்ற வார்த்தைக்குள்ள பார்க்கல, கரெக்டுங்களா? இப்போ இட் அப்படின்ற மனநிலை திருடியாச்சும் சாப்பிடுன்னு சொல்லுது. ஆனால் ஈகோ நீ திருடாதே, கேட்டு வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. இப்போ 3வதா இருக்குல்ல சூப்பர் ஈகோ. அந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நீ உழைச்சு தான் சாப்பிடணும், திருடவும் கூடாது, கேட்டு வாங்கியும் சாப்பிடக்கூடாது. நீ உழைச்சி நேர்மையா நியாயத்தோட வாழ்ந்து தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை தான் சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 3 வேர்ட்ஸ் இருக்குல்ல, இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ, இது 3ம் நம்ம மனநிலையோட 3 பாகங்கள். இதுல இன்னும் நிறைய இருக்கு. ஆழ்மனது, நடுமனது, வெளிமனது அப்படின்ட்டு. பட் நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி குழப்ப விரும்பல. இந்த 3த்துக்கும் இதுதான் வித்தியாசம். ஒன்று திருடியாச்சும் சாப்பிட்டு, இன்னொன்று கேட்டு வாங்கி சாப்பிடு, இன்னொன்று உழைச்சி சாப்பிடு. இப்போ இந்த 3 மனநிலையில எது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ. ஏன் சூப்பர் ஈகோ பெஸ்டா இல்லை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சூப்பர் ஈகோ வந்து நம்மள ஒரே ஸ்டடியாக தான் வாழ வைக்குமா. அதாவது நம்ம பொழைக்க விடாது. நம்ம நேர்மை, நியாயம், தர்மம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்மளை வாழ வைக்கும். ஆனால் அதுவும் ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு காலவாரி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இட்டு, நம்ம திருடுறது, பழி வாங்குறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்போ இது எல்லாத்துக்குமே இந்த இட்டு அப்படின்ற ஒரு மனநிலை தான் காரணம். அப்போ ஈகோ அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கோ, தப்பு கிடையாது. உன் பசி இப்போ போகணும்ல, நீ எவ்வளோ நாள் ஆகும் உழைச்சி சாப்பிட்றதுக்கு? உடனடியாக உனக்கு வேலை கிடைக்குமா? யாருன்னா வேலை கொடுத்துருவாங்களா? முடியாது. அப்போ அவன் தற்காலிகமாக பசியை போக்குறதுக்கு என்ன பண்ணுவான்? கேட்டு வாங்கி சாப்பிடு அப்படின்னு ஈகோ சொல்லுது. அதனால இந்த ஈகோ தான் வந்துட்டு இட்டுக்கும் சூப்பர் ஈகோவுக்கும் ஒரு பாலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த 3 மனநிலையில எது ஸ்ட்ராங் அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஒருத்தருக்கும் ஒரு மனநிலை வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். இட் அப்படின்ற மனநிலை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அவங்க இந்த மாதிரி வந்து கெட்ட எண்ணங்கள்ல செயல்படுவாங்க. சரிங்களா? சூப்பர் ஈகோவில் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க எவ்வளோ உழைச்சாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது, முன்னேற முடியாது. ஆனால் ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம், அந்த மனநிலை 2த்துக்கும் பாலமாக அமைந்து எப்போ எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு அவரோட ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச விஷயங்கள். சரிங்களா? அப்போ இட், ஈகோ, சூப்பர் ஈகோ, இந்த 3 மனநிலையை நாம தான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராங் ஆக்கணும். எது நமக்கு தேவை அப்படின்ட்டு நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும். ஓகேங்களா? இட்டு ஸ்ட்ராங்கா இருந்த மனிதர்கள் வந்துட்டு தவறான வழிகள்லையும், அதே மாதிரி ஈகோ அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த மனநிலையில இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பா உயர்நிலையில இருப்பாங்க. தவறான எண்ணங்கள்லையும் போக மாட்டாங்க. அதுக்காக வந்துட்டு ரொம்ப ஓவர் அந்த இதுலேயும் இருக்க மாட்டாங்க. அதாவது அந்த நேர்மை, நியாயம், தர்மம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அவங்க வேலையை இன்னும் கரெக்டோ அதை பண்ணிட்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சமாளிச்சுப்பாங்க. கரெக்டுங்களா? இதுவே வந்து எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை அமையும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு மனநிலைகளை பற்றி சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்கள் சொன்னது. அதனால தான் சொன்னேன், ஈகோ அப்படின்ற ஒரு வார்த்தையை பொறாமை அப்படின்ற வார்த்தையில் அடக்காம எப்படி வந்துட்டு சைக்காலஜிக்கலாக வந்துட்டு இதை எப்படி பிரித்து பார்க்குறாங்க நம்மளோட மனநிலையை அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த 3 மனநிலையில் உங்ககிட்ட எது அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ நம்ம ரொம்ப லோவாக இருக்கும், மென்டாலிட்டி வந்து நமக்கு ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா இட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு மேலே இருக்கும். எப்படியாச்சும் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டத்தை
வருதோ நம்ம போக்கிக்கணும். அப்ப எது வந்து நமக்கு மனநிலை வந்து எதுக்கு முதல்ல இடம் கொடுக்கும்? இட் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் முதல் இடம். கரெக்ட்டுங்களா? கொஞ்சம் யோசிக்கணும். இட்டு மேல வந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு நம்ம ஈகோவ கொண்டு வரணும். அதாவது பொறுமையா இரு, கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாம், கொஞ்சம் மாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நமக்கு ஈகோ சொல்லிக் குடுக்கும். ஓகேங்களா? சூப்பர் ஈகோலாம் வந்துட்டு அது சின்ன வயசுலேருந்தே கேரக்டர் வந்து எப்படி இருக்கோ அத பேஸ் பண்ணி, நான் இப்படித்தான் அப்படின்னு இருக்கிறவங்க சூப்பர் ஈகோ. சரிங்களா? அதுவுமே தவறு தான் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த மனநிலையில நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதுக்கு ஈகோ அப்படின்ற இந்த ஒரு 2வது மனநிலை ஒரு பாலமா நமக்கு இருக்கு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோஸ் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.